நீதிமன்றம் தீர்வு தருவதில் இருக்கும் முக்கிய சிக்கல்கள் என்ன? EOW வெப் தளத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி அக்செப்டட் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரிஸ், அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரிஸ் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் புகார்களின் எண்ணிக்கையும் மொத்த முதலீட்டு தொகையும் இதுவரை காவல்துறையால் உறுதி செய்ய முடியவில்லை. இதை உறுதி செய்ய வேண்டியது யார்? நியோமேக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தானே. அப்படியானால் நியோமேக்ஸ் நிறுவனம் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒத்துழைப்பு தரவில்லை என்றுதானே நாம் புரிந்து கொள்ள முடியும். EOW வெப் தளத்தில் பாதிக்கப்பட்ட புகார்தாரர்கள் தங்களுடைய விவரங்களை சரிபார்க்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் காணப்படுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். காவல்துறையில் புகார் அளிக்காமலே ஆயிரக்கணக்கில் வாடிக்கையாளர்களின் புகார்கள் EOW புகார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஒரு சில பாண்டுகள் தான் காட்டப்படுகின்றது. பல ஆயிரம் பாண்டுகள் வாடிக்கையாளர்கள் வசம் உள்ளது. பல புகார்தாரர்களின் முகவரியே இல்லை. முகவரி இல்லாமல் எப்படி புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பல புகார்தாரர்களின் தொடர்புக்கு மொபைல் எண்ணே இல்லை. சில 100 புகார்தாரர்களுக்கு ஒரே ஒரு தொடர்பு எண் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் புகார் கொடுக்காமலே நிறுவனத்தாரே புகார்களை அதிகரிக்க செய்திருக்கிறார்கள். புகார்தாரர்களுக்கு தீர்வு பெற்று கொடுக்க வேண்டிய பல டாப் ஏஜென்ட்ஸ் தாங்களும் முதலீட்டாளர்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மின் ஏலத்தில் கலந்து கொள்ள புகார் எண்கள் கொடுக்கப்படுவதற்காக அவசரமாக வெளியிடப்பட்ட உண்மைத்தன்மை குறைவாக இருக்கும் புகார் பட்டியலாக இந்த பட்டியல் பார்க்கப்படுகின்றது.